ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோசுவா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜாஷுவா சாப்டர் 13 verse 1. யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய், சுதந்தரித்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகாபிஸ்தாரமாயிருக்கிறது என்றார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் யோசுவா கானான் தேசத்துக்குள்ளே தேவ ஜனங்களை வழிநடத்தி அவர்களுக்கு தேசத்தை சுதந்தரிக்க வேண்டிய ஒரு பொறுப்பை அவர் தோளின் மேல் வைத்திருந்தார். அவர் அந்த வேலையை செய்து கொண்டிருந்த பொழுதுதான் ஆண்டவர் அவரை பார்த்து பேசின ஒரு வார்த்தை. யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி சொல்கிறார், நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய். ரொம்ப வயசாயிடுச்சுப்பா உனக்கு, நீ முதிர்ந்த வயசு உள்ளவனாக மாறிட்ட. ஆனால் சுதந்தரித்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் எப்படி இருக்குது, மகா விஸ்தாரமாக இருக்கிறது என்று சொன்னார். அப்போ வேலை இன்னும் முடியலை. ஆனால் யோசுவாவுக்கோ வயதாகிவிட்டது. கிட்டத்தட்ட 100 வயதுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஆண்டவர் அவரோடு பேசும்போது கிட்டத்தட்ட 100 வயது. அவர் 110 வருஷம் உயிரோடு இருந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அசைன்மெண்ட் அது இன்னும் முடிவடையலை. ஆனால் அவருக்கோ முதிர்ந்த வயதுள்ளவனாக மாறிட்டார். அவருடைய சரீரத்தில் பலன் குன்றி போய் அவர் கடைசி அந்திய நாட்களுக்குள்ளே அவர் தள்ளப்பட்டார். ஆண்டவரே அவரை பார்த்து சொல்கிறாரு, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானா என்று கர்த்தர் அவனை பார்த்து சொல்லிட்டு, இன்னும் வேலை முடியலையப்பா, இன்னும் வேலை பெரிய விஸ்தாரமான தேசமாக இருக்குதே, இதை இன்னும் நீ சுதந்திரிக்க வேண்டுமே, அநேக மக்களுக்கு இதை சுதந்திர பாகமாக நீ கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன நம்ம புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், இந்த இடத்துல அடுத்த ஒரு லீடர் எழுப்பவில்லையோ என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. எனக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது. இந்த இடத்துல யோசுவாவுக்கு உதவியாக கை கொடுக்கும்படியாய் அடுத்த ஒரு லீடர், எப்படி மோசே ஒரு யோசுவாவை உருவாக்கி மோசே இருக்கும் பொழுதே யோசுவாவை அவருடைய தலையின் மேல் கைகளை வைத்து அவரை இந்த ஒரு தலைவனாக ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தினாவினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அவ பாருங்க, மோசே அடுத்த ஒரு லீடரை இங்கே உருவாக்கிட்டு தான் அவர் போகிறார். 1ஆம் வசனம், யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரரான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, அப்போது இங்கே மரித்த உடனே அங்கே ஒரு லீடர் ரெடி ஆகிட்டார். யோசுவா மோசே மரித்த உடனே சகாப்தம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி எல்லாரும் யோசித்திருப்பாங்க. ஆனால் அங்கே ஒரு லீடர் ஏற்கனவே உருவாக்கப்பட்டு இருக்கிறார். ஆனால் யோசுவாவின் காலத்தில் அப்படி செய்ய தவறிவிட்டாரோ என்று ஒரு கேள்வி எனக்குள் எழும்புகிறது. ஏனென்று சொன்னால், இந்த இடத்துல முதிர்ந்த வயது சென்றவராக இங்கே யோசுவா காணப்பட்டும் அடுத்த வேலையை செய்வதற்கு தகுந்த ஒரு ஆள் அங்கே எழும்பவில்லையே என்பதுதான் இந்த இடத்துல காரியம். பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், நம்மளுடைய நாட்களிலும் சரி, நமக்கு கீழே அடுத்த லீடர்ஸை நம்ம எழுப்ப வேண்டும். நம்முடைய வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. சிலர்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே எல்லா வேலையும் அவங்களே செய்வாங்க, எல்லாத்தையும் தூக்கி அவங்க தலைமையிலே போட்டுக்குவாங்க. ஆனால் அவங்க ரொம்ப பேர்டன்டாகி அப்படியே பார்த்திங்கன்னா டயர்டாகி ரொம்ப சோர்ந்து போய்
நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன்னு சொல்லி பளுவை தன் மேலே சுமந்து கொண்டு அவர்கள் தாங்க முடியாத பளுவிலே அவர்கள் சோர்ந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அது எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்குமே நமக்கு கீழே லீடர்ஸை நம்ம ஏற்படுத்தணும். அப்போ தான் அவங்க நம்ம ஓய்ந்து போகும்பொழுது அவர்கள் எழும்பி அந்த நிலையிலே வந்து அவர்கள் அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு ஏதுவாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் ஒன் மேன் ஷோ, தங்களாகவே எல்லாவற்றையும் செய்து 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 கடைசியில் அவங்க ஓட்டத்தை முடிக்கும் போது அடுத்த ஒரு ஆள் இல்லாமல் எத்தனையோ ஸ்தாபனங்கள், எத்தனையோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் அங்கே பார்க்கும்போது அது அப்படியே கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். தர்மியான இந்த நல்ல நாளில் கூட ஒரு மோசேக்கு வேலைக்காரனாக இருந்த யோசுவா என்று பார்க்கிறோம். அப்படி போல ஒரு மோசே யோசுவாவை உருவாக்கினார், ஒரு நல்ல லீடராக உருவாக்கினார். அந்த லீடர் அநேகரை வழிநடத்தி கானானுக்குள்ள ஜனங்களை வழிநடத்துவதற்கு போதுமானவராக இருந்தார். ஆனால் யோசுவா அவருக்கு அடுத்த ஒரு லீடரை எழுப்பாதனால அந்த வேலையெல்லாம் அவரே செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. பெரிய மனவிலே இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அப்படி கற்றுக்கொள்ள, நமக்கு கீழே இருக்கிறவர்களை பயிற்சிவித்து அவர்களை உருவாக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து நாம் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட வார்த்தையின்படி யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய் என்று ஆண்டவரே நீ சொன்னீரே. காரணம், அவருக்கு அந்த வேலை வலுவை சுமந்து கொள்வதற்கு அடுத்த நிலையிலே ஆள் இல்லாமல் போனதினால் அல்லவா. ஆண்டவரே, நாங்கள் இதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு மோசே எப்படி ஒரு யோசுவாவை உருவாக்கினாரோ அதுபோல எங்களுக்கு கீழே நாங்கள் அடுத்த தலைவர்களை உருவாக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்தல்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கிருபைக்கு தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.